வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொடைக்கானல் ஸ்ரீனிவாசபுரம் டிஎஸ் நம்பர் 30, 31, 32 பற்றி உண்மையான நில மோசடி பற்றி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் ஏன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை தவிர இதில் ஒரு சின்ன பொய் கூட இருக்காது. நான் ஏன் உங்ககிட்ட இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து உண்மைகளை சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பிறப்புகளோ சொந்த பந்தங்களோ சரியாக இல்லை, சரிங்களா? அதனால் யாருக்கிட்டையும் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா என்னோட உடன்பிறப்புகள் எல்லாரையுமே இவர் வந்து பிரித்து வச்சுருக்காரு. அதனால் உண்மை வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த உண்மை சம்பவத்தை நான் இங்கே போட்டு வைக்கிறேன். இதுக்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து பேப்பர் எடுக்க தாமதம் ஆகுது, இதுக்கு சில காரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னால் யூகிச்சு 100% சொல்ல முடியும்னு சொன்னேன். அது 100% உண்மையாகவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். 2 நாளைக்கு முன்னால் என்னை கொடைக்கானல் காவல்துறையில் கூப்பிட்ருந்தாங்க. அப்போ வந்து 4 தடவை கூப்பிட்ருக்காங்க, நான் எடுக்கலை. அப்புறம் திரும்ப நானே ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா காவல்துறையை நம்ம மதிக்கணும். ஏன்னா எல்லா அதிகாரிகளுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து காவல்துறைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் ஃபோன் பண்ணி என்னங்க கூப்பிட்ருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, உங்கள் பேரில் வந்து வனஜா மேரி, ஸ்டீஃபன் அப்படி 2 பேர் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வாங்க அப்படின்னாங்க. பட் இவங்க அங்கே இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இது எப்போ நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி ஆர்டிஓ சார் பேப்பர் எடுக்க சொல்லிட்டாரா? ஏப்ரல் 10ஆம் தேதி கொடுத்த மாதிரி வனஜா மேரி கொடுத்துருக்காங்க. மே 2ஆம் தேதி கொடுத்த மாதிரி ஸ்டீஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னால் எஸ்பி அலுவலகத்தில் நாங்கள் வந்து தலைமை காவல் நிலையத்தில் எவ்வளவோ மனுக்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. சரி, அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அதுதான் எப்போவும் நடக்கிறது தான்றது நமக்கு தெரியும். நான் இப்போ அதை சொல்ல விரும்பலை. அந்த வனஜா மேரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நாங்கள் விற்றுட்டோம், இவங்க வந்து எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இவங்கக்கிட்ட நான் அந்த இடம் வாங்கினப்போ அவங்க பேர், வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்து அவங்க பேரை பட்டாவில் சேர்த்து விட்டு தான் நான் அந்த சொத்தையே முறைப்படி வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் யாருமே பாகப்பிரிவினை பண்ணலைன்னு. அப்போ அது செல்லாது, சரிங்களா? இப்போ திரும்ப நம்ம பாகப்பிரிவினை பண்ணுறதுக்காக தான் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இந்த சொத்து சம்பந்தமான விஷயம் வந்து திண்டுக்கல் உயர் நீதிமன்ற நீதிபதி அம்மாக்கிட்ட எங்கள் மனுவை கொடுத்துருக்கோம். அது வந்து கொடைக்கானல் ஆர்டிஓ சார் மூலியமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி ஸ்டீஃபன் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே சொத்தை விற்றுட்டாங்க, சரிங்களா? இந்த சொத்துக்கு நாங்கள் தான் எல்லாமே வரி டேக்ஸ் எல்லாமே கட்டிட்டு வரோம். இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் இவரை பற்றி தப்பாக போடுறேன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற உண்மையில் ஏதாவது ஒன்று பொய்யாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட புலனாய்வை வச்சுனாலும் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தா அதை நான் ஏற்றுக்குவேன். நான் சொல்கிறது 100% இல்லை, 100க்கு 200% சொல்கிறது உண்மை. அந்த உண்மையை மட்டும்தான் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் பொய்யா போடுறனால அவர் வந்து பெரிய பேர் போனவரான். எப்படி பேர் வந்துச்சு? எங்கள் தாத்தா சொத்தை மோசடி பண்ணனால பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னே என்ன, அவர் சாதாரண ஒரு 3ஆம் கிளாஸ் கொத்தனார், சரிங்களா? விற்று 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 அவர் பெரிய ஆளாயிட்டார். அதனால் அவருக்கு கொடைக்கானலில் அவர் ஒரு பெரிய பேர் இருக்கான். 2வது என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்கவே எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியா மன உளைச்சல் கொடுக்குற அளவுக்கா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 35 வருஷமாக சொத்தை பறி கொடுத்து நாங்கள் நடுத்தருவில் நின்று இவ்வளோ காசு பணம் செலவு பண்ணி போராடி நியாயத்துக்காக போராடி கொல்ல போன எங்களுக்கு மன உளைச்சல் இல்லையா, கொள்ளையடித்த இவருக்கு மன உளைச்சல் இருக்கான். இந்த தாத்தாலாம் பாருங்கள், சாகிற வரைக்கும் அவர் சொத்தை அவர் வாங்கலை. அவர் செத்ததில் எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் சந்தோஷப்பட்டா அவர் செத்துட்டா மற்றவங்க எல்லோரும் செத்துருவாங்களா? சொல்லுங்கள். சந்ததி எத்தனையோ பேர் இருக்கும், 200 பேர்கிட்ட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்ளிகேஷனில் அவர் என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா, நான் தேவதாஸ் என்பவரோட மகளாம், இவர் தான் சலைத்தநாதனோட மகனாம். ஓகே, நான் இவர் சொல்கிறபடியே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு தேவதாஸ்னா தான் அந்த கொடைக்கானல் முழுசுமே தெரியும். ஏன், எங்கள் அப்பா வந்து சூத்திரராஜ் மகன் தேவதாஸுன்ற பேரில் தான் பேங்க்கில் லோனே வாங்கியிருக்காரு, சரிங்களா? அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குது.
அதுக்கான ரெக்கார்டு மட்டும் இல்லை, எல்லா ரெக்கார்டும் என்னென்ன ரெக்கார்டு கேட்டாலும் அந்த ரெக்கார்டு ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது. அதை இப்போ நான் காட்ட விரும்பலை. ஏன்னா நான் ஒரு ரெக்கார்டை காட்டினா அவர் அதை வச்சு பல மோசடி பண்ண காத்திருப்பார். அதனால் அதை நான் போடலை. இப்போ பாருங்கள், இந்த பேப்பரில் வந்து இவர் வந்து இதை 99 அந்த பேப்பர் நான் இப்போ 2 பேப்பர் அனுப்பியிருப்பேன் பாருங்கள். அதில் என்ன போட்டிருப்பார் அப்படின்னா 97 அதாவது 97 எங்களுடைய பேர் எல்லாத்தையும் சேர்த்துருப்பார். என் பேர், எங்கள் அக்கா பேர், பொம்பளை பிள்ளைங்க பேர், எல்லார் பேரையும் சேர்த்துருப்பார் பாகப்பிரிவினையில். இவராக ஒரு மோசடி பாகப்பிரிவினை பண்ணார்ல, அந்த அதில் 99 எங்கள் 2 பேர் பேரையும் நீக்கிட்டு 5 பையன்களோட பேரை மட்டும் போட்டிருப்பார். சரிங்களா? அதாவது இவர் வந்து நான் தேவதாஸ் மக தான், சலைத்துநாதை மக இல்லைன்னு சொல்கிறாரு. இவரே வந்து 97 போட்ட பாகப்பிரிவினை பத்திரத்தில் வந்து என்ன வாரிசாக காட்டியிருக்காரு. ஓகே, வாரிசு யார் இல்லைன்னு நான் டிஎன்ஐ டெஸ்ட் எடுக்க நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? நான் தேவதாஸ் மகளா, சலைத்துநாதன் மகளா, இல்லை தேவதாஸ் என்ற சலைத்துநாதன் மகளா அப்படின்னு சொல்ல நான் டிஎன்ஐ டெஸ்ட் எடுக்க தயாராக இருக்கேன். அவரை தயாராக இருக்க சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்கூலில் எங்கள் எல்லாரோடைய அப்பா, இந்த பாருங்கள், எல்லாரோடைய அப்பா பேருமே நாங்கள் தேவதாசன் தான் கொடுத்துருப்போம். இந்த பாருங்கள் 99 போட்ட பத்திரம். இந்த பத்திரத்தில் எங்களை 5 பேர்த்த நீக்கியிருப்பார். சரிங்களா? அவங்க 5 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்பார். பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குட்டையாக போட்டிருப்பேன். நீங்கள் வந்து அதை மீட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும். 5 பேர் தான் அவங்க வாரிசு தரேன்னு போட்டிருப்பாங்க. எங்கள் அக்கா தங்கச்சிகளை சேர்த்துருக்க மாட்டாங்க. இந்த பத்திரத்தில் பாருங்கள், இது லூர்து சாமியே வாங்கலை அந்த பத்திரம். ஆனால் இந்த பத்திரத்தில் எங்கள் பேர், இந்த பாருங்கள், அல்ஃபோன்ஸ் மரியம்மாள் எங்கள் பேர் இருக்கா. அப்போ சலைத்துநாதன் மேலே பாருங்கள், லேட் சலைத்துநாதன் அவர்களின் மக்கள்னு போட்டிருக்காரா. அப்போ இவரே வந்து நான் வாரிசு இல்லைன்றாரு, இவர் நான் வாரிசுன்னு காட்டுறாரு. ஓகே, இப்போது எங்கள் ஆயா எழுதுனா உயில், இந்த உயில் எங்கள் ஆயா எப்போ எழுதியிருக்காங்கன்னா 78 இந்த உயில் எழுதியிருக்காங்க. இந்த உயிலில் சலைத்துநாதனுக்கு பங்கு இல்லைன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா சலைத்துநாதனுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டாங்களாம். அதனால சலைத்துநாதனுக்கு இந்த சொத்தில் பங்கு இல்லை. இந்த சொத்தில் அவங்க 4 பேருக்கு மட்டும்தான் பங்கு. யார் யார்? ராஜ் என்ற அந்தோணிசாமி, தனிஸ்லாஸ் என்ற முனியாண்டி, அதாவது லூர்து சாமி, இருதயம். இதில் 3வது தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேரை நீக்கிட்டு இவங்க 4 பேர்த்துக்கு தான் பங்கு இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஆயா வந்து எழுதியிருக்காங்க. ஏன் எழுதியிருக்காங்கன்னா, எங்கள் ஆயா முறைப்படி எங்கள் ஆயா எழுதுனது கரெக்டு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு குழந்தையோடு இருந்தனால எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா தியாகி. சரிங்களா? எங்கள் அப்பா படி எங்கள் அப்பா செஞ்சது கரெக்டு. சரிங்களா? எங்கள் ஆயா படி எங்கள் ஆயா செஞ்சதும் கரெக்டு தான். ஏன்னா எந்த ஒரு அம்மாவுமே இன்னொரு குழந்தையோட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் எங்கள் ஆயா வந்து இந்த உயிரில் என்னென்னா ரொம்ப எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பாகவே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவன் அவனுக்கு வந்து இந்த சொத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ தேவதாஸ்க்கே பங்கு இல்லைன்னு எங்கள் ஆயா எழுதியிருக்காங்களே, இது ரெஜிஸ்டர்ட் உயில். இந்த உயில் செல்லுமா செல்லாதா? இந்த உயில் நடைமுறைக்கு வந்தால் தேவதாஸுக்கே சலைத்துநாதனுக்கே சொத்து இல்லையே, அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே சொல்லுங்கள், அப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ சொத்துக்காகவா நான் சண்டை போடுறேன்? சொல்லுங்கள். என் உரிமைக்காக சண்டை போடுறேன். நான் சொத்துக்காக சண்டை போடல. எனக்கு சொத்தே தேவையில்ல. சரிங்களா? மன உளைச்சல். இவ்வளோ போராடி கூற பிறந்த அக்கா தங்கச்சிகளை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. எங்களை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அவங்க முதுக பின்னால் திரும்பி பார்க்க சொல்லுங்கள். அவங்கவுங்க பொண்டாட்டிக எந்த வழியில் வந்தாங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சை பேச சொல்லுங்கள். எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சரி எங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, எங்களோட வாழ்க்கையை தப்பாக பேசுகிறது. அப்படி தப்பாக போன லைஃப்லேயே என் புருஷன்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு வந்திருக்காரு. சரிங்களா? என் புருஷன்ட்ட நான் கேட்டதுக்கு, உங்கள் அண்ணன் காசு தர வரைக்கும் நீ உன் வீட்டில் போய் இருன்ட்டாரு. போங்கடா வெண்ணெய்களான்னு சொல்லிவிட்டு நான் 2 பேர் வேணாண்டான்ட்டு நான் வந்து கூலி வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை நான் இது வரைக்கும் வளர்த்துருக்கேன். சரியா? அவன் சொத்தை எதிர்பார்க்கல, இவன் சொத்தை எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்குறேனே, இது வந்து உரிமை. சரியா? எனக்கும் இந்த சொத்துக்கும் பங்கே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த உரிமை தேவைப்படுது. எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க கட்டட வேலைக்கு போயிட்டு சித்தாலா இருந்துட்டு பிள்ளைதாச்சோட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த இடத்துல சொத்து இருக்குது, பங்கு இருக்குது, அவங்க வாரிசுகளை வளர்க்குறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் பிறந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது போய் நான் இந்த சொத்தை காப்பாற்றினேன். சரிங்களா? இந்த சொத்தை காப்பாற்றினா எனக்கு வந்து உரிமை இல்லை. நான் சில்வர் ஃபால்ஸில் போய் ப்ளம்ஸ் விற்றுட்டு, நான் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறேன், ப்ளம்ஸ் விற்றுட்டு வீட்டுக்கு வரேன்.
எங்கள் அம்மா ஐயா மையன்னு கத்துறாங்க. எங்கள் அம்மா கதவை பூட்டிட்டு தூக்கு போட போகிறாங்க. வெளியே யாருன்னா என்னோட இளைய சித்தப்பா இருதயம், அவரோட மனைவி ராயப்பன் ஒருத்தர் எங்கள் அம்மாவை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. சரிங்களா, எங்கள் அம்மா கதவை தாப்பா போட்டு சாக போகிறேன்றாங்க. நான் அங்கேருந்து வந்து பார்த்தா என் தம்பிங்க வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கோடாலி எடுத்து கதவை உடைக்கிறாரு எங்கள் சித்தப்பா. அந்த சித்தப்பாவும் ராயப்பனும் கோடாலியை உடைக்கிறாங்க. அந்த கதவு இன்னும் இருந்தால் கூட அந்த கதவுல அந்த அச்சு இருக்கும், பார்த்துக்குங்க. அந்த நேரம் நான் காவல்துறையில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரருடைய வீட்டுக்கார் காவலர் அவர் என்னை கொடைக்கானல் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போய் அவர் வந்து எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு போய் இனிமேல் அந்த பிள்ளைங்க இருக்கிற பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க பெருசானா தான் பங்கு பிரிக்கணும்னு மிரட்டி அனுப்பி விட்டார். ஆனால் அதுக்கு பின்னணி யார்? இவர் சொன்னார் ஸ்டேஷனில், நான் 17 வயசுலேருந்து கிரிமினல்னாரு. எங்கள் அப்பா செத்தப்போ இவருக்கு 16 வயசு. 17 வயசில் இவரோட பொண்டாட்டியை கூப்பிட்டு, சரிங்களா, கட்டட வேலைக்கு போன இவர் சித்தாள் வேலை செஞ்ச அம்மாவை கூப்பிட்டுட்டு சரவ நம்பரில் போய் உக்காந்து எங்கள் அம்மாவை வீட்டை காலி பண்ண சொல்லி இந்த சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதை அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, எல்லாமே உங்கள் அண்ணன் செஞ்சது தான். எங்கள் குடும்பத்தில் வந்து யாருமே இப்படி பண்ணலை, அவர் தான் எனக்கு வீடு வேணும்னு கேட்டனால தான் வந்து இப்படி தொந்தரவு பண்ணோன்னு. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? யார் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிறந்தா? எங்கள் அப்பாவுக்கு பிறந்த எங்கள் அண்ணன் 8ஆம் கிளாஸில் அவர் படிப்பை விட்டுட்டு, சரிங்களா, குமரிக்காடு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் காடு வெட்ட போனார். 2000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. அந்த சம்பளத்தை கொண்டாந்து எங்களை காப்பாற்றினார். ஆனால் இவர் எங்கள் அப்பா சாகும்போது 16 வயசு, 17 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டார். யார் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தவங்க சொல்லுங்கள்? அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் சொத்தை அபகரித்து ஒரு பெத்த பிள்ளைங்களுக்கு தாய் வீட்டில் போய் உட்காரணும், தாய் வீட்டில் 10 நிமிஷம் படுக்கணும், தான் பேர பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணுன்னு எவ்வளோ ஆசை இருக்கும். 60 வயசாகி 55 வயசாகியும் எங்கள் சந்ததியை அந்த வீட்டுக்குள்ளே விடாமல் இவர் எங்கேயோ இருந்து வந்தவங்களை கூப்பிட்டு வந்து இவர் சந்ததியை வளர்க்குறாரே. சொல்லுங்கள், எது உண்மை எது தப்பு? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இதுக்கு எங்களுக்கு என்னை பொறுத்தளவில் இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா, நீங்களே சொல்லுங்கள், எங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வேறு லெவலு. ஏன்னா அதிகாரிகள் எல்லாமே வந்து தப்பானவங்க கிடையாது, நேர்மையான அதிகாரிகள் வந்துட்டாங்க. பேப்பர் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டேன். இவருக்கு என்ன பண்ண முடியலைன்னு தெரியலை, அதனால தான் மன உளைச்சல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.